இருக்குங்களா? என்ன சார் சோத்துக்கு வழி இல்லாம கிடந்தோம் சார். எல்லாரோட பெரிய திறமைசாலிகள்னா கத்த நம்மளை அழைச்சாரு இல்லையே. நாம யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம பேக்ரவுண்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. நம்மளை விட திறமைசாலிகள் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கான். அதெல்லாம் தூக்கி போட்டு நம்மள சிறியவனை குப்பையில் இருந்து எளியவனை புழுதியில் இருந்து எடுத்து இன்னைக்கு தூக்கி நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. 10 பேர் பாஸ்டர்னு கூப்பிடணும்னே சுத்துறான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? போதகர்னு அழைக்கப்படாதிருப்பீர்களாக. நம்மளை பாஸ்டர்னு கூப்பிடுறதுனாலே பரலோகத்துல நமக்கு இடம் இருக்கான்னு தெரியல. எனக்கு டவுட்டா இருக்கு. நாளைக்கு ஒருவேளை நியாயம் இருக்கும் போது இந்த பக்கம் போ, இது ரைட் ஹேண்ட் சைடா, நீ இந்த பக்கம் போ தோத்துறோம். உன்னை பாஸ்ட் பாஸ்ட்னு ஊர்லாம் கூப்பிட்டாங்க, நீ அப்படியே அதுல ரொம்ப அப்படின்னு உன்னை பாஸ்டர்னு கூப்பிடக்கூடாதுல வச்சிருந்தேன், உன்னை பாஸ்டர்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு பீச்சாங்கை பக்கம் தள்ளுறாருன்னு வச்சுக்கிடுவோம். பாஸ்டர்னு கூப்பிட்டதுக்கே அப்படி. அப்புறம் ஆர்இவி புள்ளி ரைட் ரெவரண்ட் பிஷப் இதுகளுக்கெல்லாம் என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியல சார். சிம்பிள் சிம்பிள். எதுல நம்ம கவனம் செலுத்தணுமோ அதுல நம்ம கவனம் செலுத்துறது இல்ல. அப்பா நினைச்சுக்கிறாரு இதெல்லாம் நான் பேசணும்னே மைக் எடுக்கல, போய்கிட்டு இருக்கு போட்டோம். ஆமேனா? நான் இப்படி கூட சொல்றேன், ஒரு பாஸ்டர் ஃபெல்லோஷிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நிறைய பாஸ்டர் அவங்க சபை ஊழியத்துக்கு கொடுக்கறது இல்ல. அப்படின்னு இந்த ஃபெல்லோஷிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட அவங்க ஓன் சர்ச் ஊழியத்துக்கு கொடுக்கறது இல்லைங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை கணம் போட்டார். இல்ல சரி நாங்க தான் ஃபெல்லோஷிப்பு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபெல்லோஷிப்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் சரியான விதத்தில் கொடுக்கப்படுகிறதா? அங்க எனக்கு என்ன பதவி, எனக்கு என்ன பொறுப்பு, எனக்கு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கறதுலதான் கவனம் செலுத்துறோம். இன்னொரு ஆளுக்கு பாம்பு வச்சு அவளுக்கு இல்லையே அந்த சீட்டுக்கு நம்ம வரலாமா அப்படிங்கிற மாதிரி தான் முயற்சிக்கிறோம். எனக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி, எனக்கு சைடு செக்ரட்டரி, எனக்கு இந்த செக்ரட்டரி, எனக்கு அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, இதுலயே தான் கவனம் செலுத்துறோம். இது நம்மள ஒன்றும் பருவத்துக்கு கொண்டு போறது இல்லையே. ஐக்கியம் அவசியம், ஃபெல்லோஷிப் அவசியம். ஃபெல்லோஷிப்புக்குள்ள ஃபெல்லோஷிப் இருக்கா? அந்த ஃபெல்லோஷிப்புக்கு வர 40 பேருக்குள்ள ஃபெல்லோஷிப் இருக்காங்கிறதா என்னுடைய பிரதானமான கேள்வி. நீ கடைசியா என்னதான் சொல்ல வர்ற? என்ன சொல்ல? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு காரணம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு தெரியாது இல்லை. உங்களோட நான் பெரிய அனுபவசாலிலே தகப்பன் மேல நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அண்ணன்மார் உட்கார்ந்துருக்கீங்க. தோதுறான் என்ன ஃப்ரீயா பேச நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். 2 பேர் முறைக்கிறீங்க, பரவாயில்ல. முறைச்சானுக்கு எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் வரும் சொல்றோம். முடிச்சு விட்டு தான் போறது. கல்வியா சொல்லுங்க. நான் கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம், there is a problem and a crock between us and God. தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு கிராக். அந்த உறவுல, ரிலேஷன்ஷிப், தேவனோடு இருக்கிற உறவுல விரிசல், அது ஒண்ணுதான் மிகப்பெரிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் தான் காரணம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, ஒத்துக்கலாட்டாலும் நமக்கும் நம்ம அப்பாவுக்கு இருக்கிற அந்த நெருங்கிய உறவு இருக்கு பாருங்க. அவர் சமூகத்துல போய் உட்கார்றது, சின்ன காரியத்துக்கு அவர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, அவர் சொல்ற மட்டும் செய்யறது, இதெல்லாம் இருந்துச்சு. அடுத்த வேளை சோத்துக்கு நம்ம வடியில்லாம இருந்தப்போ, போடுறதுக்கு மாத்து ட்ரெஸ் இல்லாம இருந்தப்போ, 1 மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு, சர்ச்சுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லாம இருந்தப்போ, பிள்ளைக்கு மத்தியானத்துக்கு பாலுக்கு வழி இல்லாம இருந்தப்போ, இதெல்லாம் இருந்துச்சு. பிரசன்னம், உறவு, தேவ சத்தம் கேட்கிறது, முழங்கால் காத்து இருக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது, இங்க சொல்றதா செய்வேன் நின்னது, அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப நிறைய கொடுத்துட்டாரு.
தப்ப அவர்கிட்ட என்ன பண்றது, கொடுத்து கெடுத்துட்டாரு. நமக்கு என்ன செஞ்சாரு, கொடுத்து கெடுத்துட்டாரு. இந்த யசூரன் அப்படித்தானா, இஸ்ரவேல் அப்படித்தானா, நிறைய அவனுக்கு கொடுத்த உடனே தின்னு கொலஸ்ட்ரால். அதனாலதான் யசூரன் கொழுத்து போயிட்டான்னு சொல்லுவாரு. இனிமே நீ திருச்சி பக்கம் வருவேன் மௌன தோத்திரம், உனக்கு மைக் கொடுப்போம் நாங்க அப்படின்னு 4 பேர் நினைக்கிறார்கள். அந்த 4 பேருக்காக நன்றி, அவர்களுக்காக நான் மறுபடியும் வருவேன். இல்லையாவா? யோசிப்பாருங்க. நீங்க நமக்கு ஜபிக்க நேரம் இல்ல, அவர் சமூகத்துல உட்கார நேரம் இல்ல. பிஸி ஆத்தடி பிஸி ஊழியக்காரர், ஆல்வேஸ் பிஸி. அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், அங்க பார்க்கலாம், அங்க பார்க்கலாம், இல்லாட்டா ஏதாவது ஒரு ஃபெல்லோஷிப்ல பார்க்கலாம். மாசத்துல 31 நாள்னா ஃபெல்லோஷிப் 62 இருக்கு. ஃபெல்லோஷிப் நான் குறை சொல்லல, ஃபெல்லோஷிப் நமக்கு வேணும். ஆனா ஒரு ஃபெல்லோஷிப் போதும்ன்ற, நமக்கு 1008 வேலை கிடக்கு. நம்மளை நம்பி சபை கிடக்கு, நம்மளை நம்பி குடும்பம் கிடக்கு, நம்மளை நம்பி விசுவாச மக்கள் கிடக்குறாங்க, நம்மளை நம்பி அடுத்த ஜெனரேஷன் கிடக்கு. 1008 ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலை மேல இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சமூகத்துல உட்கார்றதுக்கு நம்ம மேல ஒரு பெரிய உத்தரவாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். நிறைய பேர் சொல்றாங்க ஊழியர் ரொம்ப கஷ்டம். யார் சொன்னா? நான் அந்த கருத்தெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். கேட்க வேண்டிய ஒரு பேச்ச கேட்டு அவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் சொல்றத மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தா ஊழியம் மாதிரி ஒரு மகிமையான ஒன்று இந்த உலகத்துல எதுவுமே இல்லை சார். பறந்துக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மள என்னத்துல சோத்துல குறை வச்சிருக்காரு, ட்ரெஸ்ல நம்மள என்ன குறை வச்சிருக்காரு, இதுல சார் நம்மள குறை வச்சிருக்காரு. நிறைய கொடுத்து விட்டாரு, அது ஒண்ணுதான் ஒரு பிரச்சனை. மைண்டெல்லாம் அதிலே போயிடுச்சு. வாழ்க வளமுடன். கர்த்தர் எல்லாம் மாற்றுவார். நான் மாறாம தேசம் மாறாது. நான் எழுப்புதல் பிரசங்கம் பண்றதுனால எழுப்புதல் வராது. பிரசங்கம் பண்ற எனக்குள்ள ஒரு எழுப்புதல், ஒரு உயிர் மீட்சி, ஒரு மாற்றம், ஒரு பிரதிஷ்டை, ஒரு அர்ப்பணிப்பு வராம தோத்திரம் தேசத்துல மாற்றம் வர்றதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. நிச்சயம் நிச்சயம் நம்மையும் மாற்றுவார். நம்மை கொண்டு தேசத்தையும் 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 மாற்றுவார். சொல்லணும். நாம வசனத்துக்கு போலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு மேல நம்ம பிரசங்கம் வர போறோம்னா திருப்பி கொள்ளலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 7வது அதிகாரம். 7வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அதனுடைய 12, 13 வசனம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். சாலமன் மூலமா தேவன் ஒரு ஆலயத்தை எழுப்பினார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தாவீது அவருடைய ராஜ்யபாரத்தின் காலத்துல தேவனுக்கென்று ஒரு ஆலயம் எழுமணுங்கிற தரிசனம், விருப்பம், பாரம் உடையவராக இருந்தார். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். தாவீதின் குமாரன், தாவீதுக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததியில சாலமோன் அதற்கென்று எழுப்பி அவன் நீ விரும்புகிற அந்த ஆலயத்தை எனக்கென்று கட்டுவான், கட்டி எழுப்புவான் என்று தாவீதுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். சாலமோன் மூலமா ஒரு ஆலயம் எழுந்துச்சு, நாம் அறிந்ததுதான். அதற்கப்புறம் அது நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் தகர்க்கப்பட்டது, இடிக்கப்பட்டது.
யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு சென்றார்கள், 70 வருஷ சிறையிருப்பில் இருந்தார்கள். ஆனா இடிந்து கிடந்த அந்த ஆலயம் மறுபடியும் எழுப்பப்பட வேண்டும் என்பது தேவசித்தமா இருந்ததினால் செருபாபேலை தேவன் முன்குறித்து அவன் மேல் தமது ஆவியை ஊற்றி அவனை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அவனை பலப்படுத்தி மடிந்து விழுந்து இடிந்து கிடந்த அந்த ஆலயத்தை மறுபடியும் அவனை கொண்டு கட்டி எழுப்பினார். ஆகாய் 2:9 சொல்லுகிறது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். சாலமோன் காலத்து ஆலயம் முந்தின ஆலயம், செருபாபேல் ஆலயம் பிந்தின ஆலயம். சாலமோன் காலத்து ஆலயத்தின் மகிமை மிக பெருசு. நாம் அங்க படிக்கிறோம், ஆசாரியர்கள் நின்று ஊழியம் செய்யக்கூடாத அளவிற்கு ஆலயத்தை மகிமை மூடி இருந்துச்சு. ஆனா இப்ப செருபாபேல் மூலம் எழுப்பப்படுகிற ஆலயம் அந்த மகிமையோட ஒப்பிடும் போது அதை விட மகிமை நிறைந்த ஆலயமாக இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஏசாயா 2:2 சொல்லுது, ஆமோஸ் 4:1 சொல்லுது, மீகா 4:1 சொல்லுது, கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி. சாலமோன் காலத்து ஆலயத்தை பத்தி சொல்ற வேதம், செருபாபேல் ஆலயத்தை பத்தி சொல்ற வேதம் கடைசி நாட்கள்ல ஒரு ஆலயம் எழும்புன்னு சொல்லுது. இந்த கடைசி காலத்து ஆலயம் எப்படின்னா பர்வதங்களின் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாய் அது என்ன செஞ்சிருக்குமா, உயர்ந்திருக்கும். கடைசி காலத்து ஆலயம் உயர்ந்திருக்கும். சாலமோன் ஆலயத்துக்கு செருபாபேல் ஆலயத்துக்கு மிஞ்சி மிஞ்சி இஸ்ரவேல் மக்கள் தான் கூடி வருவார்கள். பிரஜாதிகள் அநேகர் வர வாய்ப்பு இல்லை. ஆனா கடைசி காலத்து ஆலயத்துக்கு எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த கடைசி காலத்து ஆலயத்தின் நாட்களில் தான் நாம் இருக்கிறோம் என்று? தப்பிச்சேன் நான். அப்ப நமக்கு எதிர்கட்சி ஆள் இல்லை, அல்ல சொல்லுங்க. நான் நம்புறேன் சார், நம்ம லைஃப் டைத்துல அப்பா மத்திய ஆகாயத்துல வருவாருங்க. இதை நம்பலன்னா தேவ பிள்ளை இல்லை, அல்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை அந்தந்த ஜெனரேஷன்ல இருந்துச்சு, அப்போ சில காலத்துல இருந்துச்சு. அவங்க காலத்துல இயேசுநாதர் வந்துருவாரு, அப்புறம் நான் ஏன் சொல்லக்கூடாது? அதுலயும் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம காலத்துல ஒரு வர்றதுக்கு தான் அடையாளங்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் நான் சாக மாட்டோம்னு நம்புறேன். சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாக மாட்டோம், அல்ல சொல்லுங்க. ஏன் நம்ம சாகிறதுக்கு முன்னாடி அப்பா அவர் வர்றதுக்கு முன்னால இந்த ஆலயம் எழுப்போம். ஏன்னா ஆகாய் 2:7 சொல்லுது, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். நீங்க ஏசாயா 2:2 குறிச்சுக்குங்க, ஆகாய் 2:7 குறிச்சுக்குங்க, 2:6 குறிச்சுக்குங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க. 2:6 சொல்லுவாரு, இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளே வானத்தையும் பூமியையும் வெட்டாந்திரையையும் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் நான் என்ன செய்ய போறேன்? அசைக்க போறேன். இப்ப 2:2 வாங்க, எல்லா ஜாதிகளும் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள். அப்ப ஓடி வருவார்கள் என்ன அர்த்தம்? எல்லாருமே ஆலயத்தை விரும்புவாங்க, இயேசுவை விரும்புவாங்க. எல்லா ஜாதிகளும் இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். ஆமென். அப்ப எல்லாராலும் அவர் விரும்பப்படுவார், விரும்பப்படுகிறவர் வருவார். அப்ப அந்த விரும்பப்படுகிறதை தான் நாம் எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல். ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஒரு வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளி இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கடற்கரை திரளான ஜனக்கூட்டம் உன்வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமை படுத்துவேன். இருக்கிறீங்களா? அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம லைஃப் டைத்துல தான் ஏசரத்தஞ்சயம். அந்த அசைவு, அந்த எழுப்புதல்